அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 92 அதிகாரம் முகவுரையிலே ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று எழுதப்பட்டு இந்த சங்கீத பகுதியானது தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஓய்வு நாள் என்பதை ஆதியாகமம் 2 அதிகாரம் 2 வசனம் 3 வசனத்திலே தமது செயல்களை முடித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்த ஒரு ஆண்டவர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று எழுதப்பட்டிருந்த போதிலும் ஆண்டவர் பாதுகாக்கிற வேலைகளையும் வழிநடத்துகிற வேலையும் உணவளிக்கிற வேலைகளையும் நமக்கு செய்து கொண்டுதான் மனுக்குலங்களுக்கு மற்ற எல்லாவற்றிற்கும் செய்து கொண்டுதான் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிற வரையிலும் இந்த ஓய்வு நாள் ஜனங்களால் ஆசரிக்கப்படாமல் இருந்த காலகட்டத்திலே மோசே ஜனங்களுக்கென்று அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து தேவனுடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் விடுதலையாக்கப்பட்டு வந்தபொழுது ஆண்டவர் அவர்களை ஆசரிக்கும்படியாக கட்டளையிட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஓய்வு நாளாகவும் நியாயப்பிரமாணத்தை அதை கடைபிடிக்கிறவர்களுக்கு அது ஓய்வு நாளாகவும் ரோமர் 2 அதிகாரம் 14-15 புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். அவர்கள் மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகளில் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்கிறார்கள். ஆசரிப்பு ஆச்சாரம் சடங்காச்சாரம் என்பது முக்கியமல்ல. அவர்கள் குற்றமில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேலர்களுக்கு அநேக நியாயப்பிரமாணங்களை ஆண்டவர் எழுதி கொடுத்த போதிலும் புறஜாதிகளும் தங்களுடைய மனசாட்சிக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற காரியங்களை எழுதி கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சடங்காச்சாரங்களாய் மாறும்பொழுது சமய கூடுகைகளாக மாறும்பொழுது ஓசியா 2:11 ஆண்டவர் ஓய்வு நாளை நான் ஒழிய பண்ணுவேன், அந்த ஆசரிப்பின் நாளை நான் ஒழிய பண்ணுவேன் என்று அவர் கோபத்தோடு கூட பேசுகிறதை ஓசியா 2 அதிகாரம் 11 வசனம் குறிப்பிடுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பின்பாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை அந்த வாரத்தின் முதல் நாளாகிய அந்த உயிர்த்தெழுதலின் நாளைத்தான் நாம் இந்த நாட்களிலே நாம் ஆசரிப்பு நாளாக ஓய்வு நாளாக ஆண்டவரை ஆராதிக்கிற நாளாக நாம் கடைபிடித்து வருகிறோம். அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 6 வசனம் 7 வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் துரோவா பட்டணத்தில் வந்தபொழுது வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் அந்த வாரத்தினுடைய முதல் நாளை, இன்றைக்கு ஓய்வு நாள் என்பது அல்ல, வாரத்தினுடைய முதல் நாளாகிய கிறிஸ்து நமக்காக மரித்து பாடுபட்டு உயிரோடு கூட எழுந்திருக்கிறாரே, அந்த வாரத்தின் முதல் நாளை நாம் இன்றைக்கு ஆசரிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறபடியினாலே எபிரேயர் 10 அதிகாரம் 25 வசனம் சொல்லுகிறது போல சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், ஆகவே ஆண்டவரை ஆசரிப்பதற்கும் ஆண்டவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து தொழுது கொள்கிறதற்கும் நாம் சபை கூடி வருதலை கடைபிடிக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு அறிவுறுத்தக்கூடியதாய் இருக்கிறது. இந்த ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த சங்கீதத்திலே கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணைகளாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே உம்மை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும். எதற்கையா ஆண்டவரை துதிக்க வேண்டும், எதற்கையா அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் கொலோசியர் 1 அதிகாரம் 12 வசனத்திலே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவர் செய்த காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில், அதாவது பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தில்
பங்கடையும்படியாக நம்மை தகுதி உள்ளவராக்கிவிட்டாரே. அதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் அதை இருதயத்தில் நினைத்தவர்களாக பரலோக ராஜ்யத்திற்கு சொந்த பிரஜையாக எப்படிப்பட்ட கேடுகட்ட என்னையும் நீர் மாற்றியிருக்கிறீரே என்கிறதை உணர்ந்து ஆண்டவரை துதிக்கிறவர்களாகவும் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி சாத்தானுடைய ஆளுகை நின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினபடினால ஆண்டவரே, நாங்கள் 10 நரம்பு வீணைகளினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தில் அநேக இசைக்கருவிகளை இசைத்து நாங்கள் உம்மை துதிப்பதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் இந்த அன்பை உணர்ந்தவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் துதிக்க பழகிக்கொள்ளும். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தைகளுக்காக அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆவிக்குரிய வரங்களுக்காக, எனக்கு தந்த வரங்களுக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்காக ஆண்டவரை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இருதயத்தில் அன்பு நிறைந்தவர்களாக என்னை அந்த பரிசுத்தவான்கள், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்திற்கு பங்குள்ளவனாக என்னை மாற்றி இருக்கிறபடினால இருளின் ஆதிக்கத்தில் ஒரு நாளில் இருந்தேன், சத்ருவின் பிடியில் இருந்தேன், சத்ருவின் ஆளுகையில் இருந்தேன், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தேன். என்னை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய அந்த ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவரை இந்த அன்பை நினைக்கிற போதெல்லாம் நான் துதிப்பேன். நினைக்கிற போதெல்லாம் எனக்கு தெரிந்த இசைக்கருவிகளை வாசித்து இன்றைக்கு 10 நரம்பு வீணையாகி என்னுடைய கரங்களை தட்டி நான் கம்பீர சத்தத்தோடு கூட நான் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு பாக்கியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்கிற இந்த சங்கீத பகுதி உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதில் இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுடைய வாழ்க்கையையும் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையும், துன்மார்க்கனுக்கு அநேக பெயர்களை இந்த சங்கீத பகுதியானது சொல்லுகிறது. மிருக குணமுள்ள மனுஷன் என்று சொல்லுகிறது, மூடன் என்று சொல்லுகிறது, முட்டாள் என்று சொல்லுகிறது, துன்மார்க்கன் என்று சொல்லுகிறது, அவனை குறித்து அக்கிரமக்காரர் என்று சொல்லுகிறது. ஆனால் நீதிமானை குறித்தோ நீதிமான் என்று இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மிருக குணம் உள்ளவன், மூடன், துன்மார்க்கன், அக்கிரமக்காரர்கள் எல்லாரும் புல்லை போல தலைத்து விடுகிறார்கள். சீக்கிரமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல காணப்படுகிறார்கள். உயர்வை உடனே அனுபவித்து விடுகிறார்கள், உடனே தலைத்து விடுகிறார்கள். புல்லை போல அவர்கள் தலைத்து விடுகிறார்கள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கடந்த சங்கீத பகுதிகளிலே மனிதர்களுடைய வாழ்க்கையே புல்லுக்காகவும் கனவுக்காகவும் நித்திரைக்காகவும் கதைக்காகவும் ஒரு பறவையினுடைய பறந்து போகிற அந்த காரியங்களுக்காகவும் ஒப்பிடப்பட்ட போதிலும் இங்கே இந்த சங்கீதக்காரன் நீதிமானுடைய வாழ்வையும் துன்மார்க்கனுடைய வாழ்வையும், நீதிமானுடைய வாழ்வை ஒரு பனை மரத்திற்கு ஒப்பிட்டு அல்லது லீபனோனின் கேதுரு மரத்திற்கு ஒப்பிட்டு மற்ற துன்மார்க்கருடைய வாழ்க்கையை ஒரு புல்லின் ஒரு வளர்ச்சிக்கு தலைத்து ஓங்குகிற ஒரு புல்லின் வளர்ச்சிக்கு அது சீக்கிரத்தில் அழிந்துவிடும் என்பதை உணர்த்து வைக்கும் வண்ணமாக இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நீதிமான்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பனைமரத்தினுடைய சுபாவங்களை பார்க்கும் பொழுது வளர்ச்சி அதற்கு விரைவாக இல்லை என்றாலும் கூட அது உறுதியாக வேர்களை ஆழமாக அது செலுத்தி அது வளரக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை வானத்தின் ஜன்னல்கள் அடைக்கப்பட்டு மேகங்கள் மழையை பெய்ய அவைகள் மறுத்தாலும் கூட பனை எளிதில் வாடிப்போவதே இல்லை. அங்கே மேலே புரண்டு வருகிற காற்றுகளின் வெறி விளையாட்டுகளில் கூட இந்த மரங்கள் சாய்ந்து விழாதபடி அத்தனையாக உறுதியாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். வளர்ச்சி நிதானமானது என்றாலும் கூட அது நிமிர்ந்து நிற்கிறது. அது ஆற்றங்கரை ஓரமாக இருந்தாலும் கூட, வனாந்திர மணல் மேடுகளாலும் இருந்தாலும் கூட அது சூழ்நிலைக்கு சாயாதபடி நிற்கும்படியாக அதனுடைய வேர்கள் ஆழமாக பதியப்பட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய மரங்கள் அவைகள் மற்ற மரங்கள் வளர முடியாதபடி கிளைகளை அங்கே பரம்ப விடாதபடிக்கு அது நேராக வளரக்கூடியதாக இருக்கிறது. அல்லது ஆலமரத்தை போல என்னுடைய
எனக்கு பின்பாக என் சந்ததி வாழ வேண்டும் என்பது போல விழுதுகளை விட்டு அந்த மரங்கள் 1000 ஆண்டுகளாக இருக்க நினைப்பது போல கூட நினைக்காதபடி அது நேரே அது உன்னதத்தை நோக்கி வானத்தை தாங்கி நிற்கிற ஒரு தூண்களைப் போல வளர்ந்து அது செழித்தோங்கக்கூடியதாக இருக்கிற அதனுடைய வேரில் இருந்து, அதனுடைய மரத்தினுடைய பகுதியிலிருந்து, அதனுடைய ஓலையிலிருந்து, அதனுடைய கனிகள் வரையிலும் எல்லா விதமான அது தருகிற காரியங்களும் மனிதர்களுக்கு பிரயோஜனமாகவே காணப்படுகிறது. வறட்சியை தாங்கக்கூடியதாக இருக்கிறது, நேராக வளரக்கூடியதாக இருக்கிறது, மற்ற மரங்களுடைய வளர்ச்சியை தடுக்காதபடி அது வளர்ந்து கொண்டு இருக்கிறது, கிளைகள் விடுவதில்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த மரமானது தன்னுடைய எல்லா விதமான பகுதிகளினாலும் வேர்களிலிருந்து, அதில் காணப்படுகிற குருத்துகளில் இருந்து, ஓலைகளில் இருந்து, அதனுடைய கனிகளில் இருந்து எல்லாமே உணவாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக, உறுதியான மரமாக, காற்றையே ஏளனம் செய்யக்கூடிய அளவிற்கு அத்தனை உறுதியாக காணப்படுகிறது போல நீதிமானும் அவன் தனக்காக மாத்திரம் அல்ல, தன்னை சார்ந்த ஜனங்களுக்கு இத்தனை இனிமையானவனாக அவன் வாழ்கிறான் என்பதை இந்த வேத பகுதி கற்றுக் கொடுக்கிறது. கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். நீதிமான்கள் நிதானமாக வளர்ந்தாலும் அவர்கள் ஆழமாக வேரூன்றி வானத்தை நோக்கி வளர்ந்து, அவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள்தான் சபைக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறார்கள். அதே போல அது நேராக நிமிர்ந்து உன்னதத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டு அது வாழ்கிறபடினாலே அது முதிர் வயதிலும் கனி தந்து அது புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கிறது. அப்படிதான் இன்றைக்கு நீதிமானுடைய வாழ்க்கை இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையானது அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது என்பதை இந்த சங்கீத பகுதி நமக்கு விளக்கி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச நாட்களிலே ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக அவரை துதிப்பதும், அவருக்கு கீர்த்தனம் பாடுவதும், அவரை கரத்தினால் தட்டி அவரை மகிமைப்படுத்துவதும், அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிப்பதும், அவருடைய வசனங்களை மற்றவர்களுக்கு அறிவிப்பதும் ஆகிய காரியத்தை செய்கிறவர்களாக மாத்திரமல்ல, கடைசியாக ஒரு பனை மரத்தை போல எந்த ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்க்காதபடி அதனுடைய வேர்களிலிருந்து அதனுடைய நுனி வரை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது போல ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக இந்த சமுதாயத்திற்கு, நாம் நாட்டப்பட்ட சமூகத்திற்கு, நாம் நாட்டப்பட்ட குடும்பத்திற்கு, நாம் நாட்டப்பட்ட நாட்டிற்கு ஆசீர்வாதமாக வாழும்படியான ஒரு தீர்மானத்தை எடுத்தோம் என்று சொன்னால் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் நாம் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.